ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தனை அடிக்கிறான்னா 10 பேர் கேட்பான். அவன் என்ன பண்ணுறான், அந்த 10 பேர் நம்மளை வந்து ஒத்தனையே போய் நம்ம வச்சோம்னா நம்ம 10 பேர் கேட்பான். அதனால் ஊர் மக்களெல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்களையா விட்டு அவங்க போய் எல்லாத்தையும் கழிச்சிடுவாங்கன்னு அவன் பார்க்குறான். 10 பேர் ஒருத்தனை வச்சு சும்மா இருப்பாங்களா, அவனை போய் அடிப்பாங்கள்ல. அதனால் நம்மளாம் போய் அடிக்க முடியாதுன்ட்டு ஊரை வச்சு அடிக்கிறான் அவன். இவ்வளோ நாளாக நான் பிடிங்கினேன் தான் வெங்காயம், அவ்வளோதான். அவர் பேசுனா கடவுள் ஒருத்தர் பார்த்துப்பாரு. நம்ம எல்லாருமே ஓணும். ஒரு சாமின்னு மட்டமாக பேசக்கூடாது. அவரும் அவங்க அம்மா கிட்ட பிறந்தாரு, நம்மளும் அம்மா கிட்ட பிறந்தோம். எல்லா சாமி கிட்ட பிறக்காத வரமாட்டாங்க ஜனங்க. எல்லா சாமி ஒரே கடவுள் தான். கடவுள் இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை இப்போ எதுக்கு? ஏன்னா இந்து முஸ்லீமு கிறிஸ்டினி எல்லாம் வந்து அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அவங்க என்ன தான் பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது, இதுக்கப்புறமும் பண்ண முடியாது. அவங்க கிறிஸ்டின்ங்க இதுக்கு நடக்கையில் முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு எல்லாமே நாங்களும் பண்ணுறோம். அவங்களும் வந்து இந்துக்களுக்கு எதுவும் விசேஷம் நடந்தாக்கா அவங்களும் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிடுவாங்க. முஸ்லீம் அது போல தான். அவங்களுக்கு ரம்ஜான் நடக்குனாக்கா அவங்க வந்து எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் வந்து கிறிஸ்டின்களில் வந்து நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை ஈஸ்டர் பண்டிகைனாக்கா அவங்களுக்கு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். குடுக்கல் வாங்கல நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம் இங்கே.